சித்தி இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? நீங்க என்ன எதுவும் சொல்லவே இல்லையே. வாமா வாமா கண்ணு, உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். சமையல்லாம் ஏமா கண்ணு நீ பண்ற? அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். நீ போய் கால் மேல கால் போட்டு உக்காரு. போமா கண்ணு. என்ன சித்தி ஒரு மாதிரியா பேசுறீங்க? என்னாச்சு? ஏன் நீங்க சமைச்சீங்க? நான் வந்து சமைச்சிருப்பேன்ல. நான் சும்மா அப்படியே கோயில் வரலாம் போலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் சித்தி. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, நான் ஏம்மா ஒரு மாதிரியா பேச போறேன்? நீ தான் ரொம்ப வசதியானவ, ரொம்ப பணக்கார பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு வேற. உன் புருஷன் வேற வெளிநாட்டில் இருக்கானா. நான் உன்னை கொடுமை செஞ்சா அது வந்து பின்னாடி எனக்கு பிரச்சனை ஏறாது. நீ இன்னொருத்த வீட்டுக்கு போன பொண்ணு, உன்னையெல்லாம் நான் போய் தொல்லை பண்ண முடியுமா? சொல்லு பார்க்கலாம். என்ன சித்தி ஒரு மாதிரியா பேசுகிறாங்க? ஒரு வேளை அவன் வீட்டுக்கு இது வந்திருப்பானா? சித்தி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? நான் என்ன சொன்னேன்? எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன அந்த மாதிரி பேசுறீங்க? என்ன சித்தி எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு எப்படிம்மா புரியும் சொல்லு. இல்லை உனக்கு எப்படி புரியும்? நம்ம என்ன சொன்னாலும் தான் உனக்கு புரியாதே. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்கள்ட்ட நம்ம சொல்லி சரி பண்ண முடியுமா? நான் இப்படி வச்சிருக்கும் போதே உனக்கு இவ்வளோ தைரியம், இவ்வளோ திமிரு தெனாவிட்டு இருக்குன்னா, நான் உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து நல்லா ஜாலியாக இருன்னு சொன்னால் நீ இன்னும் என்ன பண்ணுவ? என் தலையில் ஏன் நீ மிளகா அரைச்சிட மாட்டேன்? ஏண்டி ஏய், முதல்ல எங்கடி போயிட்டு வர? எவனை போய் பார்த்துட்டு வர? சித்தி நான் உண்மையிலே கோயிலுக்கு தான் சித்தி போயிட்டு வந்தேன். அப்படியே சும்மா இருந்தாலும் தண்ணி இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு வந்தேன். நான் யார் சித்தி போய் பார்க்க போறேன்? உங்கள் ஆசை அப்போ வரட்டும். அந்த ஆள்கிட்டையும் சொல்கிறேன் மண்டை வளர்த்தலாம். சரியா? நான் சொன்னால் எப்பயுமே அந்த ஆள் கேட்க மாட்டாருல்ல. இன்னைக்கு ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். அப்போ தெரிய போகுது உங்கள் அப்பனோட லட்சணம் என்ன, உன் லட்சணம் என்னன்னு. சித்தி நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்ன சித்தி பண்ணேன்? யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமாம் ஆமாம், நீ தான் இந்த ஊர்லேயே ரொம்ப உலகழகின்னு எல்லாரும் உன் பின்னாடி தானே சுற்றுறானுங்க. என் பொண்ணெல்லாம் பார்த்தா எவன் பின்னாடி வருவான் சொல்லு? அந்த அளவுக்கா நீ அழகாக இருக்க? உன் மூஞ்சில் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் சின்ன வயசுலேயே ஆசிட்டோ இல்லை கறியோ ஏதாவது எடுத்து அப்பி உன்னை வெளியே அனுப்பியிருப்பேன். இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரனாமே, அவனோட பையன் வந்து உன்னை காதலிக்கிறதா சொல்கிறான். இங்கே வந்து கேட்குறான் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா என்ன ஏதுன்னுட்டு. சித்தி அவனெல்லாம் ஏன் உள்ள விட்டீங்க? அவன் என் பின்னாடி வந்தாமா தொல்லை பண்ணான். நான் தான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லி சமாளிச்சேன் சித்தி. அவ்வளோதான், நான் வேற ஒன்றும் சொல்லலையே. எனக்கு அவனை பிடிக்கல. அடடா, இப்போ உனக்கு பிடிச்சா மட்டும் பாமா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கமான்னு இப்போ நான் அப்படியே உன்னை அனுப்பி விட்ருவேனா? சொல்லு. என் பொண்ணுக்கு ஈக்குவலாக இருக்க பார்க்குற நீ. எல்லா விஷயத்துலையும் என் பொண்ணு கூட தான் நீ போட்டி போடுவியா? ஏன் உனக்கு பணக்கார மாப்பிள்ளை தான் வேணுமா? வேற எதுவும் நார்மலாக இருக்க மாப்பிள்ளலாம் உனக்கு தேவையில்லை. இல்லை இன்னும் வசதியாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதான் இவனை வேணான்னு சொல்லியிருக்கேன். சித்தி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவனை பிடிக்கல, அதனால தான் நான் சொன்னேன். சரி அதெல்லாம் விடு. என்ன மாப்பிள்ளை ஏதோ வெளிநாட்டில், அதுவும் ரீத்துவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரே சொல்லியிருக்கேன். வெளிநாடுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் வெளியூரில் எங்கேயாவது இங்கே பக்கமாக எங்கேயாவது சொல்ல வேண்டியதானே? என்ன அந்த பையன் மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த பையனோட பேர் சொல்லியிருக்க, யூஸ் பண்ணியிருக்க இல்லையா? சித்தி நான் அந்த மாதிரி ஒரு நாளும் நினைக்கல. அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனா ரீத்துவை கல்யாணம் பண்ணிக்க போறவரை வச்சு நான் சொல்ல கிடையாது. நான் சாதாரணமாக தான் சொன்னேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நான் நினைக்கவே கிடையாது. ஏண்டி அவன் என்கிட்ட வந்துட்டு கேட்டனால பரவாயில்ல, ஊர் ஃபுல்லாக போயிட்டு அமரம் அடித்தானா? நாளைக்கு என் பொண்ணு அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவான்? நீ விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிராது. என்னாடி கதை வளர்க்குற நீயே? இல்லை சித்தி நான் சொல்றது உண்மைதான். நான் அந்த மாதிரி நினைச்சு எதுவும் சொல்லலை சித்தி. நான் யதார்த்தமா சொல்ல போய் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம உனக்கு கல்யாணம் பண்ணதுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. புரியுதா? நம்ம சொந்தக்காரவங்களுக்கே தெரியாது. தேவையில்லாம வார்த்தைகளை அதையும் இதையும் விட்டுட்டு இருக்காத. இல்லை சித்தி இனிமே எதுவும் நான் பேசலை. நான் என்ன சமைக்கல, சும்மா உன்கிட்ட சொன்னேன். போய் நைட்டுக்கு டிஃபன் ஏதாவது செஞ்சு வை. இதே வேலை. இனிமேல் வெளியே போனால் உன் காலை உடச்சிடுவோம் பார்த்துக்க. வீட்டில் தான் இருக்கணும். வேலைக்கு போறியா அதுக்கு மட்டும் போ. அப்புறம் திருப்பி வந்து இங்கே தான் இருக்கணும். அங்கேயும் இங்கேயும் போயிட்டு எவ்வளோ நேரம் பசியில் இருப்பா? ரீத்து வந்தா சீக்கிரமாக செய்யணும்னு தெரியாது. இந்த செஞ்சாரன் சித்தி. இனிமேல் வெளியே போகல சித்தி, வீட்டிலே இருக்கேன். சித்தி என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் வந்து வீட்டில் பேசிட்டு போயிட்டான். அதனால தான் சித்தி இவ்வளோ கோபப்படுறாங்க. நான் பாட்டுக்கு ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் விதி என்னை தேடி தேடி வருதுங்கிற மாதிரி இருக்கு.
நான் என்ன பண்ணுவேன், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் சத்தியை நினச்சி தான் நான் சொன்னேன். ஆனால் அவன் வீட்டுக்கு வரமாட்டான்னு நான் நினச்சேன். திடீர்னு அவன் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டான். சத்தியன் என்ன பண்ணுறாரோ தெரியல. மெசேஜ் இந்த மாதிரி வேறு எதுவும் பண்ணலை. ஏற்கனவே பேசாதப்பயே வந்து பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாருன்னு வேறு தெரியல. ஏய் சிமி, இங்கே என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்க? நின்றுட்டு இருக்க நீ பாட்டுக்கு. ஆமா ரீட்டு, ஒன்றும் இல்லை. சித்தி இப்போ சமைக்க சொன்னாங்க, அதான் டிஃபனுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். எப்போ பாரு சமையல் அது இது லொட்டு லொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெளியே போவோம் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டுங்க கூட போவோம் வருவோம்ல, எந்த கதையும் கிடையாது. உன் கதையை மட்டுமே பற்றி யோசிச்சுட்டு. ரீட்டு, இப்போ ஒரு பையன் வந்து உன்னை இறக்கி விட்டு போனானே, யார் அவன்? பாருடா, உனக்கு இதெல்லாம் வேற நீ பார்த்தியா? சரி சரி, அது என்னோட ஃப்ரெண்டு தான், வேற யாரும் கிடையாது. ரீட்டு, அக்கா ஒன்று சொல்லுவேன், நீ கோவிச்சுக்க கூடாது சரியா? இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது, சம்மந்தம் பேச போகிறாங்க. இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க கூட வந்து வண்டியில் இறங்குறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ, அப்போ தான் என் தங்கச்சியை பற்றி யாருமே எதுவும் பேச முடியாதுல்ல. அட நீ போ மான்சி, சும்மா ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண போகிறவனுக்கு இப்போயே நம்ம ஃப்ரீடம்லாம் வந்து அடக்கி வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? நான் ஜாலியாக தான் இருப்பேன், போ. நானும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், நீ சம. ரீத்து கொஞ்சம் கூட சொல்கிறதே கேட்க மாட்றா. சத்தி, நீ என்கிட்ட பேசின வரையிலும் ரொம்ப நல்லவா இரு. அவங்க குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். ஆனால் ரீத்து கேட்கவே மாட்றா. என்ன பண்ணுறதே தெரியல. அவங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரிலாம் இருந்தா சரியாகுமா? பேர் கெட்டுறாது. சொல் பேச்சே கேட்க மாட்றா. என்னதான் பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, இங்கே நின்று நம்ம படகு பேசிட்டு இருந்தா அவ்வளோதான், சித்தி நம்மளை கொன்னே போட்டுரும். போயிட்டு இட்லி சட்னி சாம்பார் மட்டும் செஞ்சிட வேண்டியதுதான். அப்பா வேற என்ன காணும்? அப்பா வர டைம் ஆயிடுச்சு. எப்போ வருவார் என்னன்னு வர தெரியல. லேட் ஆகுமான்னு ஃபோன் பண்ணியாவது கேட்கணும். அவரை வந்து வாட்டி சாப்பாடு போட்டுட்டு தான் நம்ம போய் படுக்க முடியும். அப்பா, என்ன தூக்கம் வரலையா? முழிச்சிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, ஒன்றும் தூக்கம் எனக்கு வரல, அதான் அப்படியே முடிச்சிட்டு இருக்கேன். சாப்பிட்டியாம்மா கண்ணு? நான் சாப்பிட்டேன்ப்பா. எப்பயுமே எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே சாப்பிடுவேன். சாப்பிட்டேன். சரி, அதான் நீங்கள் தூங்குறீங்களா நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா நீங்கள் முழிச்சிட்டு இருந்தீங்க. ஏம்மா, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் உனக்கு பசிச்சா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் அப்புறமே சொல்லிட்டே இருக்கப்போ. அதை விடுங்கப்பா, அப்படியே பழகிருச்சு. அதெல்லாம் ஒரு விஷயமா? நான் முன்னாடி செஞ்ச வேணாதாம்மா, இப்போ நான் செஞ்ச தப்பெல்லாம் என் பொண்ணு தலையில பாதிக்குதுங்கிற மாதிரி நான் பண்ண எல்லா தப்பும் இன்னைக்கு உன் தலையில விழுந்துருச்சு. அப்பா, நீங்கள் வேற அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏப்பா நம்ம மனசை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டு? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அமைதியாக தூங்குனாவே போதும். அப்பா, நான் இன்னைக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜோக் நடந்துச்சு தெரியுமா? அதை கேட்குறீங்களா? சொல்லுமா. ஒரு அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்களாம். தரகர் வந்து ஒரு மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தாராம். பொண்ணோட அப்பா வந்து மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாப்பிள்ளை ரயில்வே வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ரயில்வேலையா? என்ன வேலை? மாப்பிள்ளை என்னன்னு சொல்லியிருக்காரு? அப்பா, அது வந்து ரயில் நிற்கும்போது ஓடுவேன், நான் நிற்கும்போது ரயில் ஓடும்னு மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு. உடனே பொண்ணோட அப்பாவும் ரொம்ப பெரிய உத்தியோகம் போல இருக்குன்னு நினச்சி மகளுக்கு நிறைய நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிடலான்னு கொஞ்ச நாள் கழிச்சு மருமகனோட உத்தியோகத்தில் கம்பீரமாக பார்க்கணும்னு ஆசையில் இருந்தார். அப்புறம் சரி, நம்ம நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்தோம்லாம் சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்டேஷனில் போய் பார்க்கும்போது அங்கே என்ன ஆனிச்சு தெரியுமா? ஏம்மா, என்ன ஆனிச்சு? அங்கே போய் அவங்க மருமகனோட பேரை சொல்லி கேட்டிருக்காரு. அங்கே இருக்க எல்லாருமே ஒரே பக்கமாக கை நீட்டி காட்டியிருக்காங்க. அவங்க அப்போ தான் ரயில் வந்து நின்றுச்சான். இவரோட மருமகன் காப்பி கேனை தூக்கிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ரயில் கிளம்புனதும் இவரோட ஓட்டம் நின்று போச்சு.
அச்சோ, அப்புறம்? இதை பார்த்த பொண்ணோட அவங்க அப்பாவுக்கு மாரடைப்பு வராத ஒரு குரம்தான். எப்படி கதை? உங்களுக்கே சிரிப்பு வருதா? இந்த கதையை கேட்கவும் எனக்கு உங்க ஞாபகம் தான்ப்பா வந்துச்சு. ஏன் ஞாபகமா? ஏம்மா? அது வந்துப்பா, நீங்களும் ஃபர்ஸ்ட் வெறும் கேட் கீப்பரா தானே இருந்தீங்க. அதான் அழகு அம்மாவை கல்யாணம் செஞ்சு ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு எதையாவது சொல்லி கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களோன்னு தோணுச்சு. அதுதான்ப்பா செம சிரிப்பு வந்துருச்சு. மான்சி செல்லக்குட்டி, நான் உங்க அம்மா கிட்ட எந்த பொய்யும் சொல்லல கண்ணம்மா. என்னை கல்யாணம் செஞ்சு உன் அம்மா தான் ஒரு ஏழைன்னு சொல்லி ஊருக்கு என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. அதுக்கு உங்க அம்மா அன்னைக்கு கதையை விடுங்க, இப்போ இந்த உலகத்திலேயே இருக்கிற சந்தோஷமான ஏழை நான் தான் அப்படின்னு உங்க அம்மா பெருமையா சொன்னா தெரியுமா? பாவம் அப்பா, அம்மாவோட நினைப்பு வந்துருச்சாட்டுக்கு. சரி, அவர் அப்படியே படுக்கட்டும், நம்ம போயிடலாம். பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. யாரிடத்தில் உன் மனசு போச்சு, நூலை போல உன்னோடம்பு ஆச்சு. வட்டமிட்டு சுத்தம் கண்ணு நீத்து, பயமிட்டு போனதென்ன பேச்சு. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை சத்யன், நீங்க எங்க இங்க? என்ன திடீர்னு ஏமாட இருந்திருக்கீங்க? ஏய் சிமி, நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நீ ஏன் கேட்கவே மாட்ற? ஆ, என் நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட வராதா? சொல்லு, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லை? இவன் யாரு, எப்படியே போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒதுக்கிட்டியா சிமி? நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நான் உனக்கு வேண்டாமா? இல்ல சத்யன், அப்படி இல்ல. ரீத்து அப்புறம் சித்திக்கு வாக்க கொடுத்துட்டேன், அப்பா கிட்டயும் பேசிட்டேன். அப்புறம் என்ன பண்ண முடியும்? சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத சரியா? உன் மனசை தொட்டு கேட்டு பாரு. என் மேலே உனக்கு ஆசை இல்லை, என் மேலே உனக்கு காதல் இல்லை. ஆ, ஏன் உன் மனசை போட்டு நீயே இப்படி பண்ணுற? சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் நல்லதுக்கா? ஆ, என்னோட வாழ்க்கையும் கெடுத்து, உன்னோட வாழ்க்கையும் கெடுத்து, ரீத்துவோட வாழ்க்கையும் கெடுத்து, இது தப்பா தெரியல உனக்கு? இல்ல சத்யன், இது தப்பெல்லாம் எதுவும் கிடையாது. என் தங்கச்சும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருங்க. நீங்க போட்ட செயினோடயே நான் வாழ்ந்துருவேன் சத்யன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? ஆ, லவ் பண்ணுற பையன்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, தங்கச்சியை பார்த்துக்குங்க, தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு. தங்கச்சின்னு தங்கச்சி மேலேயே உட்காந்துரு. இல்ல சத்யன், அதுதான் கரெக்டு, அதான் நிதானமும் கூட. நாம பாட்டுக்கு அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்க கூடாதுல்ல. ஏன் சிமி இப்படி இருக்க? சொல்லு, நான் உன்னை லவ் பண்ணது தப்பா? அவனை என்னால் மறக்கவே முடியல தெரியுமா? நீங்க முதல்ல எப்படி இங்க வந்தீங்க? சும்மா சும்மா கற்பனையில என் முன்னாடி வந்து அதே இதையே சொல்றதுதான் உங்களுக்கு வேலை. முதல்ல போங்க இங்க இருந்து, நீ தொல்லை பண்ணாதீங்க. ஓ, நான் உனக்கு தொல்லையா தெரியறேனா? சரி, நீ எத்தனை நாளைக்கு உன்னே ஏமாத்துறேன்னு நான் பார்க்குறேன். சரி, நான் போகிறேன், போ. சத்யன், நான் எப்படி உங்களை மறப்பேன் சொல்லுங்க? நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த உலகமே இல்லை. சத்யன், ஐ லவ் யூ சத்யன், ஐ லவ் யூ ஸோ மச். இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல, ஆனால் என்னால் சத்யனை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியல. ஆனால் தங்கச்சியை நினச்சா அந்த மாதிரி ஒரு தோணலே எனக்குள்ளே வரக்கூடாதுன்னு தோணுது. இது தண்ணீரும் தீரும் நான்